ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி சமையல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேபேஜ் ரைஸ், உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிட்டிகை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறமா வடித்து ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுதுன்னு பார்த்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்க நீட் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்க நல்லா க்ளீன் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்ததும் ஒரு 10 நிமிஷம் இந்தமாரி நல்லா வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு பாதி வேகிற வரை இந்தமாரி நல்லா வதக்கிடலாம். பாதி அளவு நல்லா வெந்துருச்சு. தேவைக்கு உப்பு சேர்த்து மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், வத்தல் பொடி 1/4 ஸ்பூன், காரம் தேவைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குழம்புத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்தமாரி மூடி போட்டு வேக விட்டுலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. அப்பப்போ திறந்து லைட்டாக கிளறி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2 வாட்டி திறந்து கிளறி விட்டதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டுறலாம். அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா கரண்டியை போட்டு இந்தமாரி லைட்டாக கிளறி விட்டுருங்க. இப்போ அடுப்பை கூட்டி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. கடலை மாவு போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேபேஜ் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் கேபேஜ், ஒரு பெரிய வெங்காயம், 3 பீன்ஸு, ஒரு சின்ன பீஸ் கேரட், தாளிக்க கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் கடுகெல்லாம் தாளிக்க போகிறதில்ல. கருவேப்பிலை சேர்த்து பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்க வேண்டாம். பச்சை வாசனை போகிற வரை வதக்கினா போதும். வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ கோஸை சேர்த்துடலாம். கோஸை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ கேரட் பீன்ஸ் சேர்த்துடலாம். கேரட் பீன்ஸ் சும்மா கலருக்கு தான் சேர்த்துருக்கேன். காய்கறி எதுவுமே நல்லா வதக்க வேண்டாம். இப்போது உப்பு 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், வத்தல் பொடி சேர்த்து நல்லா இந்தமாரி கலந்து எடுத்துடலாம். பொடி வாசனை போகிற வரை அடுப்பை மீடியமாக வச்சு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். காய் நல்லா வெந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. மசாலா பச்சை வாசனை போகிற வரை வதக்கியாச்சு. இப்போது வடித்து ஆற வச்சுருந்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். சாதம் நல்லா வெந்திருக்கு, உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். இந்தமாரி இருந்தால் தான் சாதம் கிளறுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்தமாரி கட்டியை லைட்டாக உடச்சி விட்டுலாம், உதிரியாக வந்துடும். சாதம் உப்பு போட்டு வடிச்சுக்கோங்க, இல்லைன்னா கிளறும்போது உப்பு பார்த்து எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. காய் வேகாமல் லைட்டாக வதங்கியிருந்தால் தான் காய் சாதத்தோடு சாப்பிடும்போது கடிப்பட்டுக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் காயை மூடி போட்டு வேக வைக்கலை. பச்சை வாசனை போகிற வரை வதக்கினா போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்தமாரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலந்தாச்சு. கேபேஜ் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை, கேபேஜ் சாதம் ரெடி. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.